யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கானான் வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி தேவன் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் கடந்தபோது அவர்களை பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர்களை அழகாக வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல் இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் உட்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கானான் என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவ வாழ்வை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அன்றைக்கு கானான் கூட கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கானான் பிரயாணத்திலே அன்றைய நேரத்தில் மக்கள் சொல்கிற காரியம், கானான் என்று சொன்னால் பரம கானான், பரலோகம் என்று சொல்லுவாங்க. அதற்கு நேரம் நம்ம பிரயாணம் போயிட்டுருக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி வேதம் போதிக்கலை. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே, இது எல்லாமே பூமியில் நடக்கிற ஒரு காரியம். பூமியிலேயே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, அந்த வாழ்வுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறதை தான் நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். தேவனுடைய விருப்பம் அதுதான். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கானானின் வாழ்வை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. அதற்காக தேவன் பண்ணுற பல அற்புதமான காரியங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் பார்த்தோம், நம்முடைய கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர். இந்த வாரத்திலே பார்க்க போகிறோம், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பழைய ஏற்பாடு காலத்திலேயே இந்த ஜனங்கள் வனாந்திர மார்க்கமாக போனது பார்த்திங்கன்னா, தேவன் 40 வருஷம் வனாந்திரத்தில் இவங்க திரிவது அவருடைய திட்டம் கிடையாது. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் மெதுவாக போனால் கூட 40 நாளில் கானானை அவங்க தொற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க 40 வருடம் ஆக்கினார்கள். எதனால் என்று சொன்னால், அவர்களுடைய அவிசுவாசம், அறியாமை, தேவனை பற்றி தவறாக புரிந்து கொண்டது, முறுமுறுப்பு, ஏளனம், ஊழியக்காரனை தப்பாக பேசுனது, கர்த்தரை தப்பாக பேசுனது, இது எல்லாமே அவங்க வாழ்வின் கஷ்ட நாட்களை அதிகமாக்குனது. கர்த்தர் கிடையாது. வனாந்திரத்தில் பாம்பு, அவங்க கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்கள கடிச்சிச்சு, ஏற்கனவே அங்கே தான் இருந்துச்சு. என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணினாங்களோ ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே அவங்க இருந்தாங்க. அந்த பாம்பு அவங்கள கொத்தலை. என்னைக்கு இவங்க தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ, தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்களோ, அன்றைக்கி தான் போட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு உலகத்தில் தீமைகள் நிறைய இருக்குது. இந்த தீமைகள் எப்போ நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொன்னால், நம்ம தேவனுடைய கரத்தை விட்டு வெளியே போகும்போது தீமைகள் நம்மை தொடர ஆரம்பிக்கிறது. ஆனாலும் தேவன் நல்லவராக இருக்கிறாரு, ஒரு வழியை ஏற்படுத்தினார். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கொஞ்சம் விஷம் அதிகம்தான், கொடிய பாம்பு, கொடிய விஷம், அவங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு பெரிய ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணி, வெண்கல சர்பத்தை உண்டு பண்ணி, அது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவை நிப்பாட்டும்படி தேவன் சொன்னார். இதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாரோ அவர்கள் அப்பொழுது பிழைப்பார்கள் என்பதாக தேவன் சொன்னார். அதே மாதிரி அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், மக்கள் பிழைத்தார்கள். ஆனாலும் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்தாங்க. யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், பிற்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி காண்பித்தது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கிறதுக்கு காண்பிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல. பாருங்க, இயேசு கிறிஸ்து எதை மேற்கோள் காட்டுறாருன்னா, என்னாகம புஸ்தகத்தில் நடந்த விஷயத்தை இங்கு மேற்கோள் காட்டி பேசுகிறார். என்ன மேற்கோள் காட்டுறாரு? சர்ப்பமானது, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பமானது, வெண்கல சர்ப்பமானது மோசையினால் அந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்டது போல, வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல, மனுஷகுமாரனும்
மனுஷகுமார் என்று சொன்னால் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் இயேசு. அவரை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் பிழைத்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை பார்த்தாங்க. இன்றைக்கு நாம் கூட ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் மட்டும் கிடையாது. இந்த 40 நாட்கள் மட்டும்தான் பாரம்பரியமான கிறிஸ்தவங்க சிலுவை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. நாம் அப்படி கிடையாது. எல்லா நாட்களுமே 40 நாட்கள். நான் சொல்கிறது அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி மட்டும் கிடையாதுங்க. எல்லா நாளுமே நமக்கு கிறிஸ்துமஸ், எல்லா நாளுமே ஈஸ்டர், எல்லா நாளுமே குட் ஃப்ரைடே, எல்லா நாட்களுமே கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ பண்டிகை நாட்கள் அன்னைக்கு மட்டும்தான் வசனத்தை கவனிக்கணும், பைபிளை தூக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களுமே நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இயேசு என் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற உணர்வோடு பார்க்க வேண்டும். இயேசு என் வியாதிகளை சுமந்து தீர்த்தார் என்ற எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். இயேசு என் சாபங்களை சுமந்து தீர்த்தார் என்ற விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். இயேசுவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வெளிச்சத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இப்படி நம்ம பார்த்து நம்ம இப்படி பேசும்போது சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களெல்லாம் ஓட ஆரம்பிக்குது, பிரச்சனைகள்லாம் ஓட ஆரம்பிக்குது, கசப்புகளெல்லாம் மறைந்து போக ஆரம்பிக்கின்றது, துக்கங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பிக்கின்றது. கவனமாக கேளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் நான் சந்திக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு எப்படியோ போயிருந்திருக்கும். இங்கே இருக்கிற இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் அப்படி தான். இயேசு கிறிஸ்துவ மட்டும் ஒரு சந்திக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் போடணும். இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வைக்கணும். எப்படி இருந்திருக்கும்? நான்லாம் நினச்சே பார்க்க முடியல. என் இயேசு கிறிஸ்துவ மட்டும் நான் சந்திக்கலைன்னா இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். 93வது வருஷமே டிக்கெட் வாங்கிட்டு இருப்பேன். அப்பயே நான் அவ்வளவு அந்த நாட்கள் அவ்வளோ கொடூரமான வியாதியில் இருந்தேன். தேவ கிருபை சந்திச்சிச்சு பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார், நான் பார்த்தேன், சந்தித்தேன். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர் மூலமாக பெற்றுக்கொண்டேன். ஆமென். இயேசு ஜீவாதிபதி, மரணத்தை வென்றவர். இன்றைக்கு நம்முடைய மரணத்தையும் மாற்றுகிற தேவன். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க. 4:46. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். போதும். இந்த இடத்துல பார்க்கணும், இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு. எல்லாரும் சொல்லுங்கள், என் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர். எப்போதுமே மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகிறவர் நம்முடைய ஆண்டவர். இங்கே தண்ணீர், அங்கே கசப்பை இன்பமாக மாறணும், இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. எப்போதுமே ஆண்டவர் இப்படி பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அன்றைக்கி ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நல்ல ப்ரில்லியண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஆட்டம் சொல்கிறாரு, பிசாசு இன்னைக்கு ப்ரில்லியண்ட்டான ஆட்கள்லாம் அவன் எடுத்துக்குவான். நீ உலகத்தில் பார்த்தா இன்றைக்கி எந்த ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்து பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. எதுக்காக இன்டர்வியூ வைக்கிறாங்க? அவங்களுக்கு ஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ திறமை இருக்குது. நல்ல திறமையான ஆட்கள் எடுப்பாங்க. உங்களுக்கு திறமையே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை சார், அப்புறம் பண்ணி போயிட்டு வாங்க. அப்புறம் இன்டர்வியூன்ற ஒன்று எதுக்காக வைக்கிறாங்க தெரியுங்களா? உங்களுக்குள்ள திறமை இருக்குதா, நீங்கள் நல்லா மெச்சூர்டான ஆட்களா, ப்ரில்லியண்ட்டாக நல்லா உங்களை கம்பெனியில் வச்சு அவங்களுக்கு லாபம் வருமா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவர், இயேசு ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு தேர்ந்தெடுத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை, பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இருக்கிறவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாரா? யோசிச்சு பாருங்க, தேவன் எப்பேற்பட்டவர் பாருங்க. அவருடைய செலக்டர், அவருடைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்னப்பா இது இல்லைப்பா, நீ ஒன்றுத்துக்கு உதவலையா, வா. இன்னைக்கு உட்காந்துருக்க நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டில் தான் இருந்தோம், கடைசி லிஸ்ட்டில் தான் இருந்தோம்.
ஒன்றும் சொல்லப்போனால் நான் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சொல்ல முடியாது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக சொல்ல முடியாது. நீங்கள் என் பிள்ளைகளையும் என் மனைவியும் பார்க்குங்க, என் மனைவி என் பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு என்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே இருப்பேன், ரொம்ப ரொம்ப கீழே இருப்பேன். உண்மையை சொல்கிறேன், நான் எப்போதும் உண்மையை தான் சொல்லுவேன். வந்து ரொம்ப கீழே இருப்பேன். வந்து கருத்து இப்போ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீ தான்ப்பா, நீ செலெக்ஷன், நீ செலக்டடு. ஆமாம், யோசிச்சு பாருங்க, தேவன் எப்போதும் இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு தான் பெரிய பெரிய காரியம் பண்ணுறார். நீ அவங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரொம்ப படிக்கலை, நமக்கு நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், என்னால் ஒரு நயா பைசா யாருக்காவது பிரயோஜனமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உலகத்துக்கு ஒருவேளை நீங்கள் பிரயோஜனம் மற்றவர்கள் என்று அவர்கள் பார்வைக்கு தோன்றலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அப்படி கிடையவே கிடையாது. உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, காட் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். ஆகவே வெளியே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ போய் வெளியே எங்கெங்கெல்லாம் போய் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ கவலையே படாதீங்க. உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வந்து அவர்களுக்கு மேலே டாப்பில் கொண்டு போய் நிறுத்துற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசு. ஆமென். உலகம் ஒதுக்கையில் தேவனோ அணைக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். பாருங்க, தண்ணீர்னு சொன்னாலே ஏதாவது அதில் போட்டால் தான் கொஞ்சம் மனம் வீசும் இல்லைங்களா? சும்மா இல்லை, எந்த ஒரு ஜூஸ் கலக்கிற தண்ணி அப்புறமேட்டுக்கு அதில் மற்ற ஃப்ளேவர் மற்ற காரியத்தெல்லாம் கலந்த பிற்பாடு தான் தண்ணிக்கு சுவை உண்டாக ஆரம்பிக்கிறது. தண்ணியும் டேஸ்ட் இருக்குது, ஆனால் அந்த டேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்கணுன்னா இதெல்லாம் சேர்த்தா தான் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும் தண்ணியை குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டாங்க சில பேர். டாக்டருங்க சொல்லலாம் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடின்றாங்க. 4 லிட்டர் தண்ணி வெறும் குடிக்கலாம், ஆனால் தாகமே எடுக்காத போது பார்த்தா குடிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் அதில் ஏதாவது ஃப்ளேவர் ஏதாவது மற்ற ஏதாவது கலந்து குடிச்சு பாரு, நல்லா வேகத்தில் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த தண்ணீர் மனமில்லாத தண்ணீர், நிறமில்லாத தண்ணீர், ருசி இல்லாத தண்ணீர். ஆனால் ஆண்டோர் கரத்தில் ஆண்டோர்கிட்ட போகும்போது அது எப்படி ஆகுதுன்னா திராட்சை ரசமாக ஒரு செகண்டில் நொடி பொழுதிலே தேவன் அதை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர். கவனமாக கேளுங்க, தேவனுக்கு திராட்சை செடியை உண்டாக்கி அதன் மூலமாகவும் கனியை தர முடியும், தண்ணீரையும் திராட்சை ரசமாக்கி நமக்கு ஜூஸ் அவராலையும் 2 வழியை வச்சிருக்கிறார். அப்படியும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியும் அவரால் கொடுக்க முடியும், ப்ரொசீஜரை தாண்டியும் அவரால் அற்புதங்கள், இயற்கையின் வழியாகவும் அற்புதம் பண்ணி இயற்கையை தாண்டியும் சூப்பர் நேச்சுரலாகவும் தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய முடியும். அதுதான் தேவன் வந்து இந்த வழியில தான் அற்புதம் பண்ணுவார்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதீர்கள். தேவன் எந்த வழியில வேணாலும் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். நீ நினைக்கலாம் எல்லா வழியும் க்ளோஸ், எல்லா வழியும் அடைக்கப்பட்டுருச்சு பாஸ்டர், இனிமேல் வந்து நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை, அவ்வளோதான், சான்ஸே இல்லை, இனிமேல் நாங்கள் மேலே வருவோமான்னு தெரியல, இனிமேல் எங்களுக்கு ஜீவன் இருக்குதான்னு தெரியல, இனிமேல் எங்களுக்கு வாழ்வு இருக்குதான்னு தெரியல என்ற லெவலில் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத, கற்பனையே பண்ண முடியாத வழிகளில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஆகவே தான் தேவனுக்கு எதையும் எப்படியும் அவரால் செய்ய முடியும். இப்படி தான் செய்வார்னு எதிர்பார்க்காதீங்க. எப்படியும் செய்வார், எப்படியும் செய்வார், எந்த வேலையிலையும் அவர் செய்வார். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா கேட்டது போல இன்னைக்கு நான் சொல்றேன், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். கானான் ஊரில் கல்யாண வீட்டில் அவங்களுடைய வாழ்வில் வெட்கம், அவமானம், கண்ணீர் இதுதான் அவங்களுக்கு காத்திருந்துச்சு. ஏன்னா யூதர்களுடைய பழக்க வழக்கத்தின்படி, கலாச்சாரத்தின்படி யாருடைய வீட்டிலையாவது திராட்சரசம் குறைவுபட்டு விட்டால் அதை லைஃப் லாங் காலம் முழுவதும் அதை பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்க வீட்டில். தெரியுமா, இன்னைக்கும் சில குடும்பத்தில் பேச்சு, இன்னைக்கும் சில வீட்டில் புருஷனும் மனைவியும் சண்டை நடக்கும், கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும். இது எங்கே வச்சு சண்டை நடக்கும் தெரியுங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா சண்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியுங்களா? கல்யாண வீட்டில் ஏற்பட்ட சண்டை தான். அன்னைக்கு பிடிச்ச சண்டை 40 வருஷம், சில வீட்டில் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் சாக போகிறவங்களும் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். சில குடும்பத்தில் சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலும் கிடையாது, சில குடும்பத்தில்
நீங்க நினைக்கிறீங்க யூதருடைய கலாச்சாரத்திலேயே பாஸ்டர், அது இல்லை நம்ம ஊர்லயே அப்படிதாயா இருக்குது. நேற்று கூட எங்க வீட்டில் சண்டை இருந்துச்சு. எப்படி சண்டை இருந்துச்சு? அங்கதான் பிடிச்சாங்க. எங்க பிடிச்சாங்க? கல்யாணம் ஆனப்ப அங்க பிடிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண வீட்டில் அவங்களை எது காத்திருந்ததுன்னு சொன்னால் வெட்கம், அவமானம், கண்ணீர். ஆனால் தேவன் அந்த வெட்கம், அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையுமே மாற்றி சந்தோஷமான வீடாக்கிட்டார், மகிழ்ச்சியான வீடாக மாற்றிவிட்டார். ஆச்சரியமான காரியத்தை செய்து அதை மகிழ்ச்சியான வீடாக மாற்றிவிட்டார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, தேவன் இயேசு நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற வெட்கத்தையும் அவமானத்தையும் அகற்றி மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் என்னதுங்க? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு சொல்லலை, நீங்க சொல்றேன் பாருங்க. எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் தான் உங்களுக்கு பரிசாக காத்து கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி பண்றது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்பதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நமக்கு மகிழ்ச்சியையும் நமக்கு கொண்டாட்டத்தையும் கொடுப்பதுதான் தேவ நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த ஏராளமான அற்புதங்கள் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் மிராக்கிள்னு இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இதுதான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் இந்த இடத்துல படிக்கிறோம் இல்லையா? என்ன படித்தோம் அந்த வசனத்தில்? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் கானா ஊருக்கு மறுபடியும் போனார். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் என்றே அப்படியே போடப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஃபர்ஸ்ட் மிராக்கிள், முதல் அற்புதத்துடைய தன்மையே என்னன்னா, அவமானம், வெட்கம், கண்ணீர், இவைகள் எல்லாமே மைனஸில் போன எல்லாமே தேவன் பிளஸ் ஆக்குனதான் முதல் அற்புதத்தின் நோக்கமே. அதே ஃபார்மேட்டை தேவன் இன்றைக்கு பயன்படுத்துகிறார். இன்றைக்கு எதெல்லாம் மைனஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு எதெல்லாம் கீழ், இன்னைக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்வில் பிற்போக்கா நெகட்டிவாக போனுச்சோ, அது எல்லாவற்றையும் தேவன் முற்போக்காக மாற்றுகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்போ முதல் அற்புதத்தில் வாழ்க்கையின் கண்ணீரை களிப்பாக மாற்றி, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, புலம்பலை கொண்டாட்டமாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, கொண்டாட்டம். ஆமென். நல்லா கவனிங்க. கொண்டாட்டமாக மாற்றினார். மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியும் கொடுத்து கொண்டாட்டமாக மாற்றினார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை திண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டம். சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை திண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டம். ஆமென். அந்த வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நேராக தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம நடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். வசனம் படிப்போம். ஏசாயா 35:10 வசனம். ஏசாயா 35:10 பழைய ஏற்பாடு காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அப்பயே தீர்க்கன் உரைத்த ஒரு உரைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. கவனிச்சிங்களா? எப்படி பாடியா? எப்படி பாடி? ஆனந்த களிப்புடன். சும்மா இல்ல. சில பேர் பாட சொன்னாலே வேற வழி இல்லாம பாடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்றது? சர்ச்சுக்கு வந்துட்டோம், இல்லை இவங்க பக்கத்தில் இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, இந்த பாஸ்ட் வேற கை தட்டலாம், கை தட்டுன்னுவாரு, கையை உயர்த்து கை இது சொல்லுவாரு, என்ன அமைதியா இருக்கிறீங்க, நம்ம ஏதாவது சொல்லுவோன்றதுக்காகவே சில பேர்லாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி. சீயோன் என்று சொன்னால் சபை. சீயோன் சபைக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. பக்கத்துல என்ன மகிழ்ச்சிங்க? இது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற ஒரு நாள் மகிழ்ச்சியா, இல்ல 2 மணி நேரம் மகிழ்ச்சியா, 10 to 12 மணி நேரம் கிடைக்கின்ற 2 மணி நேரம் மகிழ்ச்சியா? கிடையாது. என்ன சொல்றாரு? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஆமென். கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எதெல்லாம் ஓடிப்போமா? சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். ஆகவே
சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகத்தான் சபைக்கு வருகின்றோம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக தான் சபைக்கு வருகின்றோம். மீட்பை கொண்டாடுவதற்காக தான் சபைக்கு வருகின்றோம். ஏன் சபைக்கு வருகின்றோம்? ஒரே நோக்கம், மீட்பை கொண்டாட, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். ஒரு சங்கீதத்துக்கு போவோம், அங்கிருந்து ஒரு காரியத்தை படித்து காமிக்கிறேன். அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், சங்கீதம் 107, சங்கீதம் 107 நான் படிக்கிறேன். முதல் வசனத்தை படித்து காமிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி சொல்ல கடவர்கள். சேர்க்கப்பட்டவர்கள். இங்கே கர்த்தர் உங்க சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அப்ப இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன சொல்ல வேண்டுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள். ஆமென். என்ன சொல்லணுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டிருந்தீர்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்ல கடவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். ஆமென். அப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? மீட்பை கொண்டாட வருகின்றோம். என்னை கர்த்தர் மீட்டிருக்கிறாரே, என்னை ரட்சித்திருக்கிறாரே. தலை சொல்லுவாங்க, வீட்டில இருந்தே ஆலோசிச்சுட்டு போறோம் இல்லையா, பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க வருவது எதை காமிக்கிறோம்னா, என்னதை காமிக்கிறோம்னு சொன்னா, சபையாரோடு சேர்ந்து கர்த்தரனை மீட்டார் என்பதை அறிவித்து கொண்டாடுகின்றோம். மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். என்னை மீட்டார், கர்த்தரனை மீட்டிருக்கிறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டாட வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியை தெரிவிக்க வந்திருக்கின்றோம். ஆகவேதான் பாருங்க, சபைக்கு வரும்போது பாஸ்டுக்குன்னு வரக்கூடாது. ஹலோ, யாருக்காக வரக்கூடாதுங்க? பாஸ்டுக்காக வரக்கூடாது. கடமைக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தரால் மீட்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு சபைக்கு வருவார் என்று போடப்பட்டிருக்குது. இப்போ சபைக்கு வருவது என்று சொல்லக்கூடியது ஒரு இன்பமான ஒரு அனுபவம். அன்றைய நேரத்தில் மக்கள் துன்பமாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சில பேர்லாம் பாருங்க, காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை திட்டிகிட்டே எழுந்திருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே, அந்த முகத்தை பாருங்க, ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே, தூங்க விட மாட்டேன்றாங்களே. கொஞ்ச நேரம் இழுத்து, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் கிடைக்குதா? கவர்மெண்ட்டுக்காரன் கூட லீவ் விடுறான் ஒரு நாள். இந்த ஆளுங்க இவங்க பாரு, நம்மளை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க, துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க விடுறாங்களா பாரு அப்படின்னு. கவர்மெண்ட் கேளுங்க தேவ பிள்ளைகளே, நல்லா ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபைக்கு வருவது நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? வேதத்தில் ஒருத்தர் காமிக்க போகிறோம் பாருங்க. இவர் எப்படி வந்தார் என்பதை பற்றி பார்ப்போம். 122ஆம் சங்கீதம் போவோம். இங்கே ஒரு பெரிய ராஜா தாவீது இருக்கிறதுலையே இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்துகிட்டு இருக்கிறாரு. பெரிய ராஜாவாக இருந்தால் பாருங்க, அவங்க சில இடத்துல சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பெரிய கிங்ஸ் எல்லாம் சில இடத்துல சர்ச்சு அங்கே போயிடும். ஆனா இந்த ராஜா பாருங்க என்ன சொல்றாரு, படிப்போம். 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்பா, சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா வேலை பார்த்து காலைக்கு என்ன நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் இழுத்து பத்தி தூங்குவாங்க, அப்பதான் மெதுவா எழுந்திருப்பாங்க, அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல அழுத்தத்துக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில பேர்லாம், எல்லாரும் கிடையாது, சில பேர்லாம் சிலது கஷ்டமா இருக்கும். சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லும், மற்றவங்க கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆளு ராஜா கிங்கு டேவிட் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது துள்ளி குதிச்ச மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். கூப்பிட்டு தொலைகிறார்களே என்று அல்ல,
காலையிலேயே இப்படி பண்றாங்கன்னு கிடையாது. அவர் சொல்றாரு, அவங்க சொன்ன மாத்திரத்தில் எனக்குள்ள சந்தோஷம் பொங்குகின்றதுன்னு சொல்றார். ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னோமே நான் சொல்ல மகிழ்ச்சி உண்டாகிறதா? அப்போனா நீங்க நல்லா கிளியரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்வில் தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்வில் உங்க கரெக்டாக தேவனை அன்பு கூறுகிறன்ற அர்த்தம். நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? உங்களை இசிஜி எடுக்கணுமா? எக்கோ டெஸ்ட்லாம் எடுக்கணுமா? ஒன்றும் இல்லை. சர்ச்சுக்கு போகலான்னு சொன்ன உடனே உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை வச்சே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கும். இங்கே டேவிட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு அதாவது சபைக்கு போகலான்னு சொல்லும்போது, கிளம்பலான்னு சொல்லும்போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது அதை டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணணும். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆலயம் என்று சொல்லும்போது உற்சாகம், நம்ம தாவீது போல என்னைக்கு உற்சாகம் வருதோ அப்போ உங்களுக்கு அவருக்கு ஒரு லிங்க் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், தொடர்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது என்ற அர்த்தம். ஆமென். ராஜாவான பிறகு இவருடைய விருப்பம் எல்லாமே தேவனுடைய பெட்டி மேலே இருக்குது, உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்குது. ஒரு தடவை பாருங்க, தாவீது அவர் ஃபீல் பண்ணுறாரு, நான் நல்ல மெத்த வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், தேவனுடைய பெட்டி பாரு அங்கே இப்படி இருக்கு கஷ்டமானு சொல்லிட்டு அவர் தான் ஒதுக்கிட்டு முதல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா வேலையிலும் பண்ணுறார். யோசிச்சு பாருங்க, பேர்பட்ட மனுஷன் பாருங்க. சில பேர்லாம் அது சர்ச்சு அவர் பாஸ்ட்டு பார்த்துக்குவார், அது சர்ச்சு அவர் தானே இன்சார்ஜ், என்னமோ பண்ணிக்குவார், அவர் பண்ணிக்குவார். நம்மளாம் நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக தூங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆசை என்ன வரும்னா, இன்னும் சர்ச்சை என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் என்கின்ற அந்த உள்ளம் உங்களுக்குள்ளே உருவாகணும். இது ஒன்மேன் எனக்கு உருவாகின தரிசனம் கிடையாது, எல்லாருக்கும் தேவன் கொடுத்த ஒரு காரியம். இங்கே பாருங்க, ராஜாவான பிறகு கூட உடன்படிக்கை பெட்டி மேலே அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு விருப்பம், மகிழ்ச்சி. ஏன்னா அதில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக அவர் நம்பினார். ஏன்னா மகிமை அந்த இடத்துல அந்த மகிமை எழும்ப ஆரம்பிக்கும், மகிமை தங்க ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியில் மகிமை தங்குதோ அங்கே கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புவார். உடனே அவங்க ஆசரிப்பு கூட இடத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு தாவீதுக்கு புரிஞ்சு இதில் தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பினார். ஒரு தடவை இந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வராங்க, நம்ம ஆளு ராஜா மகிழ்ச்சியா அந்த உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடுறார். சொல்றான் குத்தாட்டம் போட்டாருன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு கொண்டு வர்றார். அவங்க ஒய்ஃபுக்கே பிடிக்கல. என்னடா ராஜா நீ இப்படியா கொஞ்சம் ஒரு மோசமான அதை இப்படி போய் நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறிய, ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி, நீ எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, நீ இப்படி ஆடிட்டு இருக்கிறியே. யோசிச்சு பாருங்க, தாவீது அதெல்லாம் பொருட்படுத்தல. நீ என்னதான் சொல்லு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு இந்த காரணமே கர்த்தர். ஆமென். சில நேரத்தில் நீங்க கர்த்தரை துதிக்கும் போது சில பேர் பிடிக்காது, என்ன இப்படி பாடுற, என்ன இப்படி பண்ற, என்ன செய்யற. எனக்கு தெரியும், என்னை மீட்டது கர்த்தர், ரட்சித்தது கர்த்தர். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது என் ஆண்டவர். அவர் துதியாமல் இருப்பேனோ, அவரை பாடாமல் இருப்பேனோ, அவரை கைத்தட்டாமல் இருப்பேனோ, அவரை புகழாமல் இருப்பேனோ என்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ள எப்போதுமே பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே மகிழ்ச்சி தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கு. ஆகவே உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும். பாருங்க, வேதத்தில் புகழ்பெற்ற ஒரு சம்பவம், இந்த ஊதாரி மைந்தனை பற்றி நம்ம பார்க்கின்றோம். பொதுவாக எல்லாருமே கெட்ட குமார்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டு லாஸ்ட்ல அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிருக்கிறார். பன்றி மேய்க்கிற வேலையில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, சாப்பிட்டான்னு கிடையாது, அந்த பன்றி தின்றுகிற தவிட்டின் மேல அதை சாப்பிட ஆசையா இருந்தான். அது மேல ஒரு ஆசை, சாப்பிடல. நம்ம ஆட்கள் பாருங்க, அந்த சாப்பிடுறதுக்கு மேல ஆசையா இருக்கிறான் பாருங்க. அதுவே அவருக்கு கிடைக்கல. சாப்பிட ஆசையா இருந்தா அது அவனுக்கு கிடைக்கல. அங்கிருந்து வரும்போதே நினைச்சிட்டு வரான், எங்க அப்பா வீட்டில் என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி, அங்கே வேலைக்காரங்க கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்களேப்பா, நான் இங்கே இது கூட நமக்கு இந்த பண்ணி தின்ற தவிட்டு கூட நமக்கு கிடைக்க மாட்டேன்னு ரொம்ப அவர் ஹங்கரில் இருந்திருக்கிறார், பசியில் இருந்திருக்கிறார், ஆர்வத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் தேவன் அந்த இடத்துல அப்பா பார்க்குறோம், வேலைக்காரனா இல்லை, மகனாக ஏற்றுக்கொண்டார். அங்கே வரும்போதே என்னன்னா, எனக்கு கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அங்கேருந்து வரும்போதே இந்த மேனேஜர் அது கூட வேணாம், சாதாரண ஒரு கூலிக்காரனா
அப்பா பாருங்கள் பையன் வந்துட்டான். பையன் வரும்போது அப்பாட்ட சொல்லுவா, அப்பா அந்த மாதிரிப்பா கூலிக்காரனா உருவாச்சுங்க, இன்டர்வியூ நான் கொஞ்சம் என்னுடைய அப்ளிகேஷனை கூட கொடுக்குறேன், நல்லா பண்ணி மேய்ப்பேன். உடனே அப்பா பார்த்துட்டு சரி டே கூப்பிட்றா, அவனை கூப்பிட்றான், இங்கே பார் இவனை வந்து பண்ணி நல்லா பண்ணி மேய்க்கிறதுல கை தேர்ந்து வந்திருக்கிறான், இவன் வந்துட்டான், இவனை வந்து நடு வீட்டில் உட்கார வைக்காதே, கரெக்டாக பண்ணிங்களாம் இருக்குல்ல அந்த கூடாரத்தில் அவனை போடுங்க, அந்த இன்சார்ஜ் அவனுக்கு கொடுங்க, அது எவ்வளோ சம்பளம்னு பார்த்து அவனுக்கு மாதம் அங்கிருந்து சம்பளத்தை கொடுங்கன்னு அப்பா சொல்லல. பண்ணி மேய்ச்சி வந்துருக்கிறான், கொஞ்சம் அதில் கொஞ்சம் அனுபவம். எப்போதுமே ஒரு இடத்துல வேலைக்கு போனால் நான் அனுபவம் வேற முன்னாடி பார்த்த அனுபவங்களை கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதுலேயே கேட்பாங்க. காலத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ இதெல்லாம் செய்ய முடியும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளால எதில் எக்ஸ்பீரியன்ஸ்னா பண்ணி மேய்க்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பயோடேட்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு, ரெஸ்யூம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பாட்ட அப்பா என்னை பிள்ளையாலாம் வச்சுக்க வேணாம், வேலைக்காரரில் கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். அப்படியே உங்கள் பண்ணியெல்லாம் அதெல்லாம் ஒருவேளை என்னுடைய திங்கிங் என்னுடைய தாட்டு பைபிளில் இல்லை, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த நம்ம பண்ணிலாம் வளர்த்துட்டு இருக்கிறோம்ல அந்த பண்ணியில் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, பண்ணி மேய்க்கிற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கணும் கூட சொல்லியிருக்கலாம். திரும்ப சொல்லி பைபிளில் என்னுடைய யுகம் என்னுடைய கற்பனை இது வந்து. ஆனால் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அந்த இவன் கேட்கும்போது தகப்பனது காதுலேயே வாங்கலை. இவர் சொல்லிட்டே அதை கொண்டு வாடா இதை கொண்டு வாடா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி தான் அப்பா பேசிட்டு இருக்கிறார். பைபிளில் படிப்போம், லூக்கா 15 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து படிப்போம். 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 20 குமாரன் தகப்பனை நோக்கி மகன் அப்பாவை பார்த்து, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை. 19 வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இங்க சொன்ன 21 சொன்னது அங்கேயே சொல்றாரு, குமாரன் என்று சொல்லுவதற்கு தகுதியே இல்லப்பா, கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிதான் இப்ப 21 சொல்றாரு, நான் பாவம் செஞ்சேன், உமக்கு விரோதமா பாரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்றாரு. 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கவனிங்க, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சொன்ன பிற்பாடு கொஞ்சம் காது கேட்டு சரி அப்படியா ரிசியூமை கொடு, நான் உனக்கு வேலை பார்த்து வைக்கிறேன், அப்புறம் வா நீ பாட்டு காசு வாங்கிட்டு போய் திமிருக்கு ஆடுவேன், திமிருக்கு இது பண்ணுவேன், உனக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், நீ என்ன பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ண, நீ யாருன்னு காமிச்சல்ல, இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லல. படிப்போம் 22. தகப்பன் பாருங்க என்ன சொல்றாரு, ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை, உயர்ந்த ட்ரெஸ்னா காஸ்ட்லி, பணக்காரங்க எப்போதும் காஸ்ட்லி, அந்த காஸ்ட்லி அப்புறம் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு, மோதிரம் என்று சொன்னால் அவருடைய குடும்ப முத்திரை மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை அதிகாரம் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். புசித்து அப்பாவுடைய பிளான் என்ன, அப்பாவுடைய திட்டம் என்ன, நீ துக்கத்தில் இருப்பது தேவ திட்டம் அல்ல, புசித்து சந்தோஷமாய் இருப்போம். 24. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆரம்பிச்சிருச்சு, சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு, மகிழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே வேதம் சொல்கின்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கம் நீங்கி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இவ பாசக்கார அண்ணன் ஒருத்தர் வரான். இதை கேட்கும்போது அங்க கீத வார்த்தைன்னு கேட்குது. ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து, இது என்னப்பா என்ன சத்தம் விசாரிக்கிறான். அதற்கு அவனுடைய சகோதரர் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே நம்முடைய தகப்பனத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். தம்பி வந்திருக்கிறாருப்பா, தெரியலீங்களா, உங்க தம்பி வந்துட்டாயா, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. இப்ப பொறாமை நிறைந்தவனாக அவன் என்ன சொல்றான், இவ்வளவு காலம் நான் கூட இருந்தேனே, என்ன சொல்றான்னா உண்மையா உன் வேலை செஞ்சேனே. அன்னைக்கு நேரத்தில் பாருங்க, இந்த சுயநீதி எப்போதுமே தன்னை சந்தோஷமா வச்சிருக்காது. சுயநீதிக்காரங்களாம் யோசிச்சு பாருங்க, அவங்க முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியாது சுயநீதிக்காரங்க மேல. ஆனா இளையவன் தம்பி அப்பாவின் அன்பை புரிந்து கொண்டான். அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் அன்புள்ளவர். நான் ஜஸ்ட் ஒரு கூலிக்காரனா என்னை வச்சுக்கணும் வந்தேன், ஆனா இந்த அப்பா வித்தியாசமான அப்பா, என்னை மன்னிச்சு
மகனாவே ஏற்றுக்கொண்டாரே, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இது 32ஆம் வசனம் படிப்போம். இப்ப அப்பா என்ன சொல்றாரு இந்த மூத்தவன்ட்ட, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க என்னடா நீ வேண்டுமே. பாட்டு பேசிட்டு இருக்கிற, என்ன நடந்துருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்போ சொல்றாரு, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். மகிழ்ச்சியான நேரத்தில் நீ என்ன பேசுற? தேவையில்லாத காரியத்தில் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? இப்படிப்பட்ட விஷயத்துல ஏன் பேசுறீங்க? எதுக்கு பழச கிளறிட்டு இருக்கிற? எதுக்கு அதை கிளற இதை கிளற? உடனே ஏன் சுயநீதியை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுற? என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. கவனமா கேளுங்க. தம்பி வரும்போதும் என்ன சொன்னாரு? சந்தோஷப்பட தொடங்கினார். அண்ணன் வரும்போது அண்ணன்ட்டு என்ன சொல்றாருன்னா, டே இது புலம்புற நேரம் இல்ல, தண்டை போற நேரம் இல்ல, இது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நேரம். அப்ப என்ன இதுல இருந்து காமிக்கிறாருன்னா, தேவன் நாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இளையவர்களாக இருக்கட்டும், மூத்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிற விஷயம் சந்தோஷம். பிசாசு எப்போதும் துக்கத்தை கொடுக்கவே விரும்புகிறவன். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன? துக்கத்தை கொடுத்த பிசாசு துக்கத்தை கொடுக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமென். நீங்க பாருங்க, உலக மக்களுடைய வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்ததாகவே நாம் பார்க்கின்றோம். நம்ம உடன் வேலை செய்கிறவர்கள், அண்டை வீட்டார், நம்ம பழகுகிற இனஜன பந்துக்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா துக்கம் அவங்க வாழ்க்கையவே கொன்று போட்டு விடுகிறது. சில பேர்லாம் துக்கத்தாலேயே செத்து கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்றேன், தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். படிப்போம் சங்கீத புத்தகம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிப்போம். சங்கீதம் 35. அங்கு சங்கீதக்காரன் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க எல்லாம் சொல்ல, ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு நிமிஷம் கத்த ஒரு நிமிஷம் தாக்க, ஒரு நிமிஷம் போடுவாரியா, ஒரு நிமிஷம் போடுவாரு அப்படின்வாங்க. இல்லைங்க, இது எங்க காமிக்குதுன்னா சிலுவையில் நடந்த ஒரு காரியம். அவர் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ தன் கோபம் எல்லாவற்றையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது செலுத்தி விட்டார். டன், முடிஞ்சிருச்சு. இனிமேல் கோபம் அல்ல, இனிமேல் தேவன் நம்முடைய வாழ்வில் சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். சில நேரத்தில் நம்ம வீட்டில் சில காரியம் மோதுகிறது, ஆனால் நாம் அசைவது இல்லை என்றால் அது கண்மலையின் தன் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கின்றது, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்காக வேலை செய்வதற்காகவே தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்றைக்கும் நம் தேவன் உறங்காமல் தூங்காமல் ஏன் இருக்கிறார்? நமக்காக வேலை செய்கிறார். அவர்தான் நமக்காக தேவன் கானான் தேசத்தை வைத்திருந்தார், நமக்காக வெற்றியில் கிறிஸ்துவ வாழ்க்கை வைத்திருக்கிறார். தேவன் பிள்ளைகளே, கசப்பை இனிப்பாக மாற்றினவர், உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அதாவது ஒரு 3 காரியம் இருக்குது. ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் எல்லாமே தெரியும், மனுஷனால் கூடாது, தேவனால். முதலாவது தேவனால் எல்லாம் கூடும். ரெண்டாவது மனுஷரால் கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும். நல்லா கவனம். முதலாவது தேவனால் எல்லாம் கூடும், ஓகேங்களா? ரெண்டாவது மனுஷரால் கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும். என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சதை நீ செய்ப்பா, முடியாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சில சொல்லுவாங்க, முடிஞ்சவரை நீ பண்ண, முடியாத கர்த்தர் பார்த்துக்குவாரு சொல்லிட்டு. முதல்ல சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இரண்டாவது வேதம் சொல்லுது, மனுஷரால் கூடாததான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால், நம்ம பார்ட் இருக்குது, தேவனுடைய பார்ட் இருக்குது. ஆனால் மூன்றாவது ஒரு பார்ட் இருக்குது, உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. எப்படி போய் நம்ம கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. உன்னாலையும் முடியும்ப்பா, உன்னை என்னுடைய சாயல உண்டாக்கியிருக்கிற, உன்னால செய்ய முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் வரும்போது அது வெறுமையாய் திரும்பாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார் என்றால் மாறும், அது வெறுமையாக திரும்பாது. பைபிள் புறப்பட்டிருக்குது, நான் அனுப்பின வசனம் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றால் ஆகும்.
நிச்சயமா அது வேலை செய்யும். சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயம் அவைகள் வேலை செய்யும். ஆமென். இப்ப இது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கூட. நான் என்ன சொல்றேன், நடக்கும் என்று சொல்றவங்களுக்கு நடக்கும், நடக்காதுன்னு சொல்றவங்களுக்கு நடக்காது. ஹலோ, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆகும்னு சொன்னவங்களுக்கு ஆகும், ஆகாதுன்னு சொன்னாலும் ஆகாது. ரெண்டுமே ஒரே பதில் தான். ஆகும்னு சொல்றதும் பதில் தான், ஆகாதுன்னு சொல்றதும் அதுவும் பதில் தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள எகிப்தை விட்டு கிளம்பும் போது இருந்த சந்ததிகளில் 2 பேரை தவிர எல்லாருமே போயிட்டானுங்க. 2 பேர் என்ன போனானுங்க, நம்ம போவோம்னு போனானுங்க, சாவோன்னு செத்தானுங்க. பக்கத்தில் புரிஞ்சுச்சு ஏதாவது? யோசுவாவும் காலேபும் என்ன பேசுனாங்கன்னா, எளிதாய் சுதந்திரி போனாங்க, எளிதாய் சுதந்திரிச்சானுங்க. மீதி 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய நம்ம எப்படி இன்னைக்கு கப்ஸா விடுவோம், புருடா விடுவோம், அதெல்லாம் எப்படி அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் மற்ற 10 பேர் தானுங்க. பைபிளில் போட்டிருக்குது. இந்த 10 பேருடைய சந்தேகம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும். நானுங்க, நீ என்ன சொன்னியோ அதேமாரி போ, நீ என்ன சொன்னியோ அதேமாரி போ. ஹலோ, சொல்லுங்க, போவோம்னு சொன்னா போவீங்க, போக மாட்டோம்னு சொன்னீங்கன்னா போக மாட்டீங்க. ஏங்க, ரெண்டுமே ஆன்சர் தாங்க, ரெண்டுமே பதில் தான். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமா மரணமா அது எப்படிங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா பாஸ்டர்? எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் தள்ளி பேசுவாங்க பாருங்க. அதெல்லாம் மாறாதுங்க. உங்கள் துக்கம் எங்களுக்கு இருக்கிற துக்கம் எவ்வளோ துக்கம் தெரியுங்களா? சில பேர் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, பரவாயில்ல, நீ எதை விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு என் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு விசுவாசிச்சிங்கன்னா மாறும். சில பேர்லாம் அப்படியே என்ன சொல்லணும், அதெல்லாம் அந்த உச்சிலேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில கொடுப்பனை இருக்கணும் பாஸ்டர். அதுக்கு அந்த அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, அடப்போ என்னடா இது அப்படி சொல்கிறாங்க கூட நம்ம நவுந்து வந்துடணும். சில பேர் சொல்லவே மாட்டாங்க, அப்படி இச்சு கொட்டுறவங்கள்ட்ட பார்த்தாலும் நம்ம நவுந்து வரணும். இதெல்லாம் அது இன்னும் உச்சி கொட்டுறாங்களோ அது அப்படியே தான் போகும், வேற வழியே இல்லை. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, எதை விசுவாசிச்சாங்களோ அவங்க அடைஞ்சாங்க, விசுவாசிக்காதவங்க அத்தனை பேர் செத்து போனாங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், என் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்வெல்லாம் என்டர் ஆகிறாரோ அங்கெல்லாம் துக்கம் சந்தோஷமாக மாறி இருக்கிறது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் சந்தோஷமா மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு ஏரியாவில் மட்டும் கிடையாதுங்க, ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ஏரியாவில் மட்டும் கிடையாது. ஏதோ ஜெபம் பண்றங்க, ஏதோ சர்ச்சுக்கு வராங்க, இதுல ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க அப்படின்ற அந்த ஏரியாவில் மட்டும் சர்ச்சுக்கு வருதுங்க, பாடுறது துதிக்கிறது, இந்த காரியத்தில் மட்டும் கிடையாது. உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்விலும், பொருளாதார வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், பண விஷயத்திலும் நான் சொல்றேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். அந்த ஏரியாவிலையும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சிலது குடும்ப சூழ்நிலை பல துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க, மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்லுவாங்க, என்ன கட்டிக்கிட்டேன், என்ன மாட்டிக்கிட்டேன், தொலைஞ்சேன், இனிமேல் அவ்வளோதான். பைபிளில் வேற ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி நியமிச்சிருக்கிறாரு. தேவன் ஆரம்பத்திலே பல ஏவாளை கொடுத்திருந்தாரு, பல ஆதாம கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். அவரு ஒருத்தர். இன்னைக்கு மக்கள் இப்படிதான் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது, வாச்சது அப்படிதான், நமக்கு வாச்சது அப்படிதான், அவங்க வந்ததும் அப்படிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலை பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அந்த துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றிக்குது. பண விஷயத்தில் துக்கத்தில் இருக்கிறீங்களா, அதையும் சந்தோஷமாக மாற்றிக்குது. அப்படி என்னன்னா, வேலை போன்ற விஷயத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா, அந்த ஏரியாவில் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிறவர். என்ன சொன்னால் நல்லா கவனமாக கேளுங்க. எந்தெந்த பகுதிகளில் சில விஷயம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், சில ஜென்ரலாக சொல்லாத சில சீக்ரெட் ஏரியாலாம் உங்கள் லைஃப்பில் இருக்கும். நீங்கள் சில விஷயம் சொல்லிடுவீங்க,
சில விஷயத்த உங்களால் சொல்ல முடியாது. உள்ளத்தில் வச்சுட்டு துக்கம் வெளியே சொன்னா கேட்டது இல்லையா? கேட்டுறீங்களா இல்லைங்களா? உள்ளத்தில் வச்சுட்டு துக்கம் வெளியே சொன்னா வெக்கம். என்ன பண்றது? வெளியே சொன்னா அவமானம். அவங்க போய் இப்போ சொன்னோம்னா சாயங்காலமே சேலத்து ஃபுல்லாக நியூஸ் பரவிரும்பா. சில பேர் சொல்ல இவன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியாதுப்பா, கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் நியூஸ் போயிருதுன்ற மாதிரி போயிடும். ஆகவே நம்ம வெக்கம், வெளியே சொன்னால் வெக்கம். இந்த நிலைமையில கூட நீங்கள் சில விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாத சில காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் காலையில் சொல்லிவிட்டு இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவனுக்கு ஒரு 2 சந்தோஷம் இருக்கணும். ஒன்று சந்தோஷம் என்னன்னா நடந்த அற்புதத்திற்காக சந்தோஷப்பட வேண்டும். இன்னொன்று நடக்க போகிற அற்புதத்திற்காக சந்தோஷப்படணும். இன்னும் சந்தோஷம் தான் அவங்க வாழ்வின் பங்கு. துக்கம் என்ற இடத்துக்கு, அதாவது நடக்க போகிற இடம் தான் துக்கம் நிறைந்த இடம். நான் துக்கம்னு சொல்லல, அந்த வார்த்தையை வேற மீனிங் போட்டு சொல்றேன். நடக்க போகிற நீங்க துக்கம்னு சொல்லலாம். இதுல இந்த விஷயத்துல துக்கமா இருக்கிறேன், அந்த விஷயத்துல துக்கமா இருக்கிறேன், இதுல துக்கம், எல்லாம் துக்கமா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த துக்கம் என்ற ஏரியாவில் கூட நடக்க போகிற சந்தோஷம். அப்போ கிறிஸ்தவர்கள் 2 காரியத்தில் சந்தோஷம். நடந்த காரியத்துக்காக சந்தோஷம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்வில் அற்புதத்தை செஞ்சதற்காக நன்றி. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இனிமேல் செய்ய போகிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காகவும் சந்தோஷப்பட வேண்டும். கிடைத்த சந்தோஷம், கிடைக்க போகிற சந்தோஷம். சொல்லுங்க, கிடைச்ச சந்தோஷம், கிடைக்க போகிற சந்தோஷம். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த இடத்த போயிட்டு வரும். யோவான் 16:20 என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல கவனமாக்கல ஒரே ஒரு காரியத்தை அந்த இடத்துல நோட் பண்ண விரும்புகிறேன், உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். என்ன ஐயா, அழுது புலம்புவீங்க, நீங்களும் துக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்குதே. மக்கள் பாருங்க, சில இதை வாக்குத்தத்தமா எடுத்துக்குவாங்க. நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருங்க. சில பேர்லாம் பாருங்க, சரியான கூமுட்டையா இருப்பாங்க. என்னன்னா, நீங்களோ அழுது புலம்பி, அது வாக்குத்தத்தம். நீங்களோ இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், இந்த வருடம் புலம்பலின் வருடம் அப்படின்னு வாங்க. ஐயோ, எதுல கொண்டு போய் அடிக்கிறதுன்னு தெரியல. நீங்களோ அழுது, எங்க பைபிள்ல யாரு சொல்லியிருக்கிறா? இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்களோ அழுது புலம்புவீர்கள். சில பேர் கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. அடுத்து சொல்லுவாங்கன்னா, நீங்கள் துக்கப்படுவீர்கள். எதெல்லாம் வாக்கு தத்தமாக எடுக்கணும்னு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு விவஸ்தையே இல்லை. எதையும் பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் கவனிங்க. கீழே என்ன சொல்றாரு, அதுக்கு ஆனால் பட்டு அதை கொஞ்சம் கவனிங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கவனமாக கேளுங்க. இந்த நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள் சொல்வது எத்தனை நாள் தெரியுங்களா? only 3 days. சொல்லுங்க, 3 நாள். இந்த 3 நாள் கவனிங்க, 3 நாள் அழுது புலம்புவீங்க. ஏன்னா அவர் அடிச்சுட்டாங்க, அடிச்ச பிற்பாடு பார்த்தா 3 நாள் எல்லாம் அழுது புலம்புவீங்க, துக்கம் போடுவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படியாச்சு அப்படியாச்சு, அதாச்சு இதாச்சு, தண்ணீர் அடிச்சுக்கு திராணி இல்லாதவன் இப்படிலாம் சொல்லி இயேசுவே அவமானப்படுத்தினவங்க கிறிஸ்தவத்தாவும். என்னடா உங்க ஹீரோ போயிட்டாரா? அப்படியே கூட அப்படியே பூனை அப்படியே பின்னாடி போற மாதிரி, பிள்ளைங்க அம்மா புடவை பிடிச்சிட்டு போற மாதிரி அப்படியே போனீங்க. பத்தியா, செத்தாரா போனுச்சா அப்படின்னு மக்கள் பல பேர் பண்ணியிருப்பாங்க. தான் அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள். only just 3 days. ஹலோ, இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள் சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்ற விஷயம். இன்னைக்கு எதை நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கிடையாது. அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்ன விஷயம், நீங்கள் அழுது புலம்புவீங்க, ஆமா தேவன் சொன்னது உண்மை. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆமா தேவன் சொன்னது உண்மை. எத்தனை நாள்? only 3 days. 3 நாள் முடிஞ்ச பிற்பாடு ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். இனிமேல் துக்கம் என்ற சப்ஜெக்டுக்கு இடமே இல்லை. இப்ப நீங்க அழுது புலம்பி, நான் என்ன பண்ண, நீங்க அழுது புலம்பீங்க, நீங்க துக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்றேன்னா, உங்கள் துக்கம் இனிமேல் துக்கமே கிடையாது, உனக்கு சந்தோஷம் தான். பக்கத்து சொல்ல, உனக்கு துக்கமே இல்லை, இனிமேல் சந்தோஷம் தான். ஆமா, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க.
அன்னைக்கே முடிஞ்சிச்சு. கல்வாரி சிலுவை எல்லாமே முடிந்து விட்டது. சிலுவைக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எல்லாமே சந்தோஷம். எல்லா நாட்களுமே சந்தோஷத்தின் நாட்கள். துக்கத்தின் பாடுகளுக்கு, அதாவது துக்கத்தின் நாட்களுக்கு தேவன் முடிவு கட்டிவிட்டார். இனிமேல் நம்முடைய வாழ்வில் துக்க நாட்கள் அல்ல, சந்தோஷத்தின் நாட்களே. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்லி இப்போ உங்களை புறஜாதிகளை பார்த்து சொல்லலாம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாங்கள பார்த்து சொல்லலாம். ஏன்னா அவங்க பிசாசின் அடிமையத்தில் துக்கம் இருக்கும். ஆனால் என்றைக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்களோ அன்னைக்கு ஒரு கன்வெர்ட் ஆயிருக்குது. துக்கம் என்ன கன்வெர்ட் ஆயிருக்குதுன்னா, துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள். ஆமென். புரியுச்சுங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறணும் யாருக்கு? அவங்களுக்கு. கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் கிடையாது, உங்க வாழ்வே சந்தோஷ வாழ்வு தான். ஆமீன். சந்தோஷம்தான். அதுதான் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக உங்க வாழ்விலே இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், அழுகை, புலம்பல் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் தேவன் உயிர்த்தெழுதல் மூலமாக, கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்ச உயிர்த்தெழுந்து நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஒரு சந்தோஷமாக மாற்றி விட்டார். இனிமேல் துக்கம் என்ற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. வரப்போற சந்தோஷம், கிடைச்ச சந்தோஷம், கிடைக்க போகிற ஒரு சந்தோஷம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே எல்லாம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த வாக்கு தத்துவத்தை எப்படி நம்முடைய வாழ்வில் பொருந்தும் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஏரியாவிலலாம் நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே நடக்கும். இப்போ இவங்களுக்கு தான் துக்கம் சந்தோஷம் மாறும், அவங்கள இங்கே 100 பேர் வந்துருக்கு, 100 பேரில் யாரோ இவங்களுக்கு சந்தோஷம், இவங்களுக்கு துக்கம், அவங்க துக்கம், அப்படி கிடையாது. இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எந்தெந்த பகுதியில் அந்த வசனத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ, சில பேர் பார்த்து இங்கே இருக்க ஒரு சிலருக்கு பண விஷயத்தில் துக்கத்தோடு இருக்கலாம், சில விஷயத்துக்கு வியாதியில் துக்கத்தோடு இருக்கலாம், ஃபேமிலியில் துக்கத்தோடு இருக்கலாம், வேலையில் துக்கத்தோடு இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு காரியத்தில் இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறேன், இந்த வசனம் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது எப்படி தோன்றுகிறதோ அந்த விதத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். புரிஞ்சுங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் பர்டிகுலராக சொல்ல முடியாத சில துக்கத்தெல்லாம் நீங்கள் இருப்பீர்கள். நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்த ஏரியாவில் சந்தோஷம் வரப்போகின்றது, மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்வில் எப்போதுமே பிற்போக்கான காரியத்தை முற்போக்காக மாற்றுகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் மாறும். அதாவது சந்தோஷமற்ற எல்லா நிலைமைகளும் மாறும். இனிமேல் சந்தோஷமற்ற நிலைமைகள் என்று பேச்சு கிடம் கிடையாது. தேவன் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமானா அதோட கண்டினியூட்டி. தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களும் ஏதாவது நின்று விடுகிற ஒன்று கிடையாது. இதான் அப்பயே நின்று விடுற ஒன்று கிடையாது. ஆபிரகாமோடு நின்று விடுகின்ற ஒன்று அல்ல, ஈசாக்கோடு நின்று விடுகின்ற ஒன்று அல்ல. எந்த வாக்கு தத்துவம் உரைத்தாலும் தேவன் அந்த மக்களுக்காக மட்டும் கொடுக்கல. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படியே அது உங்கள் வாழ்விலும் உண்டாக ஆரம்பிக்கும், அது பலிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொல்லும்போது சீசர்களை சொன்னார். அது அப்படின்னா அது சீசர்கள் அவங்களும் அப்படி எடுத்துக்கூடாது. இன்றைக்கும் பல துக்கத்தில் இருக்கலாம், பல வேதனையில் இருக்கலாம், பல சொல்ல முடியாத பல இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இடத்துல கூட உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். விசுவாசிக்கிறவங்களுக்கு கூடும், நிச்சயமாக மாறும். மாறும்னு விசுவாசிச்சா மாறும். இதெல்லாம் மாறாத விசுவாசிச்சா மாறாது. மாறும் என்று சொல்கிறவர்களுக்கு மாறும், மாறாது என்று சொல்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எதை பிடிச்சிக்கணும், எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாரு, கிறிஸ்தவ விசுவாசத்துடைய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, ரொம்ப நல்லது. கர்த்தரை துதிக்கிறீங்க, பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, நல்லது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை விசுவாசியுங்கள். இது எனக்குரியது, இது என்னுடையது, கர்த்தர் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் வார்த்தையின் தேவன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்ப இன்று உங்களுக்கு வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதன் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்வு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. வேத காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், மரியாள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அவன் சொல்கிறான், புருஷன் என்னது எப்படி ஆகும், என்ன ஏன் இப்போ தூதன் பேசுகிற, ஏன் புருஷன் கலப்பு இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ பாட்டுக்க, இது எப்படி ஆகும், நடக்கிற காரியமா
சொல்றார் தேவதூதன், மனுஷரால் கூடாத தேவனால் எல்லாம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. தெரியும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுன்னு. அவங்க பழைய ஏற்பாட்டில் தேவன் செய்த எல்லா அற்புதத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க. இவன் ஒரே ஒரே எஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு, நீங்க சொல்லிட்டீங்களே அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டுங்க, அப்படியே ரிசீவ், அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இது என்னுடையது, இது எனக்குரியது. இந்த ஒரு வாக்கு தத்துவம் மட்டுமல்ல, எந்த வாக்கு தத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அப்படியே பிடிச்சுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். பேதுரு வலையெல்லாம் அலசிட்டு ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று ஆகப்படல, கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இது எதை காமிக்குதுன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சு வருமானமே வராமல் வீட்டுக்கு போனால் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை யோசிச்சு பாருங்க, காலையிலேருந்து டீ கடையோ, பணியார கடையோ, ஹோட்டலோ, துணி கடையோ, எந்த ஒரு பிஸ்னஸோ காலையிலேருந்து மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. என்ன பண்ணுற, அப்படியே சட்டரை மூடுறீங்க, அப்படியே அப்படின்னு மூடுறீங்க. நம்மால் பேதுருக்கு லைஃப் அப்படி தான் பாருங்க. வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு? அவ்வளோதான், இன்னைக்கு போனி அவ்வளோதான், நீ ஒன்றும் வரல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, வீட்டுக்கு போனால் என்ன முத்து வாங்க போகிறேன்னு தெரியலையே, என்ன பேச அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யோசிக்கிற மாதிரி அவர் யோசிச்சு வந்திருப்பார். பைபிளை போட்டு பேதுருவின் மாமிலாம் சுகமான பைபிளை போட்டிருக்குது. வீட்டுக்கு போகணுமே, ஒரு பெரிய அதாவது பெரிய கூட்டு குடும்பமாக இருப்பாங்க போல, எல்லாருக்கும் படி அளக்கணுமே, சும்மா போக முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் சம்பாதிக்காம வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த வீட்டில் எப்படி இருக்கும் என்பது பற்றி. மெச்சூர்டான பெண்கள் சரி பரவாயில்ல, இப்போ இன்றைக்கி இல்லைன்னா என்னங்க நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலான்னு வாங்க. சில மெச்சூர்டு ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா, நீலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை சொல்லலை, சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க உலகத்தில், அவங்கள சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு வழி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதெல்லாம் நம்ம ஆள் நினச்சிருப்பாரு, என்ன பண்ணுறது, அப்படியே அழுதுகிட்டே வலையெல்லாம் அலசிட்டு இருப்பார். ஆனால் வார்த்தை வருது, தேவன் இயேசுவிடமிருந்து வார்த்தை வருகிறது, ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடும். கவனமாக கேளுங்க, எப்போதுமே தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் கிராஸ் கேள்வி நிறைய வரும், ஏகப்பட்ட கிராஸ் கேள்வி. நீ கூட கர்த்தருடைய வார்த்தை வரும் பாருங்க, வார்த்தை வரும்போது பிசாசு இன்னும் நிறைய வார்த்தை அப்படியே உள்ள அவனும் கோத்துட்டு வருவான், அப்படியே ஜாயின், அப்படியே பூ ஜாயின், அவனும் அப்படியே கோத்துட்டு உள்ள நுழைவான் பாருங்க. அவன் எப்போதுமே திறந்த வீட்டில் நாய் போடுற மாதிரி தான் உள்ள வருவான். எப்போதுமே உங்க வாழ்க்கையில் அனுமதி இல்லாமல் உள்ள என்ட்ரா ஆவான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னொருத்தரும் உள்ள என்ட்ரா ஆகிட்டே இருக்கிறான், பக்கத்திலே வந்துட்டு இருக்கிறான். பேதுருக்கு வார்த்தை வந்துட்டு இருக்குது. சொல்ல, இவன் தச்சன், இவனுக்கு விஷயம் தெரியாது, இவனுக்கு நீ சின்ன வயசுலேருந்து செம்படவன், நீ சின்ன வயசுல மீன் பிடிக்கிறவன், உனக்கு எல்லா விஷயமும் நல்லா இதில் வித்தக்காரன். நீ அவர் சும்மா தச்சரு, அவர் சும்மா பாஸ்டுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. நம்ம சில பேர் சொல்கிறோம்ல, ஹலோ, அவருக்கு நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனாலும் நான் என்ன சொல்றதை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்னா, அவருக்கு தெரியுதோ தெரியாது அது மேட்டர் கிடையாது, அவர் ஊழியக்காரன், அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஏனென்றால் தேவன் ஊழியக்காரருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற கர்த்தர், ஊழியக்காரருடைய வார்த்தையை வெறுமையே அனுப்பாத கர்த்தர் தேவன். ஊழியக்காரன் சொல்லும் போது நீங்க அங்க வந்து யோசிச்சிருங்க, இவர் எப்படி தெரியும், நம்ம எப்போதுமே எடை போறது, அவர் பேச்செல்லாம், அவர் பேச்சை கட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பாட்டுக்கு அவர் பேச்சை கட்டு பண்ணி, உடனே உள்ளத்தில் ஒரு கிராஸ் கேள்வி வரும். நம்ம ஆளுக்கு பேதுருக்கு நிறைய கிராஸ் கேள்வி வந்திருக்கும். முதல்ல அவர் தச்சனை, அவருக்கு எப்படிப்பா இதை பற்றி தெரியும், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போ, வீட்டில் போனால் கூட 2 திட்டு வாங்கிடும். இல்லை, இந்த கூட இருக்கிற கூட்டாளிலாம் பார்த்தே அந்த ஆள் பேச்சு கிட்ட போயிட்டு அவளை தான்டா நீ கூட இருக்கணும் சொல்லுவான். ஒன்றும் பிடிக்காம ஒரு வேளை வந்தானே என்ன நடந்திருக்கும் இங்கே, சரியான கிற்கண்டா நீ, அந்த ஆள் தான் பாசிட்டிவ் ஒருத்தர், அவன் சொன்னான்றதுக்காக போய் வலைய போடுவியா? எங்க கூட இருக்கிற ஒரு வேளை மீன் மாற்றம் என்ன நடந்திருக்கும், அங்கே கூட இருக்கிற ஆட்கள் இது பண்ணியிருப்பாங்க.
மூணாவது கிராஸ் கேள்வி என்ன வரும்னா, எப்போதுமே மீன்கள் வந்து பகலில் மேலே வரவே வராது. இரவு நேரத்தில் தான் எல்லா மீன்களும் மேலே வர ஆரம்பிக்கும். பகல் நேரத்தில் எல்லா மீன்களும் கீழே போகும். லாஜிக்காக பார்த்தா அது அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம என்னையா பாஸ்டர் நீ தான் நம்ம திட்டிருப்போம். என்ன பாஸ்டர் இப்படி பண்ணுறீங்களே, நல்லா கோத்து விட பார்க்குறீங்களா, பிரச்சனை மாட்ட பார்க்குறீங்களா, ஏற்கனவே இது போதாதுன்னு இன்னொரு பிரச்சனை போய் மாட்ட வைக்கிறீங்களா. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட கிராஸ் கேள்வி கேட்டிருப்போம். பகலில் எப்படியா மீன் மாட்டோம்? அப்போ அவர்கிட்டயே கேட்டுருவேன், என்னாண்டவரே நரபி உங்களுக்கு வந்து இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு போல, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? நானே வெறுப்பு பாருங்க. காட் ஏற்கனவே லாஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து இங்கே இந்த காண்டே திர வேலை அப்படிதான். நீங்கள் ஏதாவது இப்போ இப்படி பேச என்ன பண்ணுவீங்க, வெறுப்பேற்றாதீங்க, கடுப்பேற்றாதீங்க. ஏற்கனவே நொந்து நூலாக போயிருக்கிறேன். காலையிலேருந்து வேலை செஞ்சு மாங்குன்னு மாடு மாதிரி உழைச்சி ஒரு மீன் கூட மாட்டோம். நான் பாட்டு வலையை அழைச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு. சும்மா போயிருங்க, வேண்டாம், விட்டுருங்க. இனிமேல் ஒரு வார்த்தை நம்மளாம் தான் இன்றைக்கி இருக்கிற லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கிராஸ் கேள்வி நிறையா வந்திருக்கும். ஆனால் அத்தனை வார்த்தைகளாக பேதுரு ஒதுக்கி வச்சுட்டு அவர் சொல்றார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து செம்படவர் கிடையாது. எனக்கு தெரியும் இந்த மீன்கள் எப்படி மாட்டும்னு. எனக்கு தெரியும் இந்த கலிலேயா கடலில் ஒரு பயப்புள்ள கூட பகலில் மீன் பிடிச்சது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் போனேன்னா மீன் ஒருவேளை மாட்டணும், எல்லாருமே காரி தூணு துப்புவாங்க எனக்கு தெரியும். ஆகிலும் நீங்கள் சொல்லிட்டீங்க, வலையை போட போகிறேன். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க, விஷயம் சொல்கிறேன். தேவனுடைய வாக்கு தத்தங்களை வரும்போதெல்லாம் கிராஸ் கேள்வி இடையில நிறையா வரும். பிசாசு நிறைய எதிர்கேள்வியில் கொண்டு வந்து விடுவான். அதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்பட்டு போயிடவே கூடாது. நீ உடனே சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுது. எலிசாவின் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி இறந்துட்டார். இறந்த உடனே இந்த அம்மா பட்டுக்க பாஸ்டர் வந்து, பாஸ்டர் ஐயா இறந்துட்டாரு. இவங்க நினச்சி வந்திருப்பாங்க, ஐயாட்ட போனையும் பாக்கெட்லேருந்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து கொடுப்பாருன்னு நினச்சி வந்திருக்கிறாங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா ஓன்ட்ட என்ன இருக்குது கேட்குறாரு. கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் காண்டாயிருக்கும். என்னடா அது, நானே புருஷனை இழந்து கண்ணீரும் கம்பளமுமாக வந்து நிற்கிறேன். ஐயாவிடம் வந்து ஹெட் பாஸ்டர் வந்து ஏதாவது கேட்டால் ஏதோ கொஞ்சம் கொடுத்து உதவுவார்னு நேராக உள்ரூம் போய் பீரோவை திறந்து அங்கே இருக்கிற கட்டுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு வருவார்னு பார்த்தா, நம்மால் பார்த்துக்கா ஓன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. என்னையா இவர், கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் அந்த அம்மாவுடைய இடத்துல இருந்து சில விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் வந்து சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க? ஒன்று அவர் கொடுப்பார், இல்லை கொடுக்குற ஆட்கள்கிட்ட கை காமிச்சு விடுவார். இந்த அம்மா ஏயா இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, ஒன்று நீ இருந்தா கொடு, இல்லை கொடுக்குற ஆளை கையை காமிச்சு விடு, இல்லை வாயை முடிக்கிட்டு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிவிடு, அவ்வளோதான். சும்மா அது என்ன வாண்ட என்ன இருக்குது? கிராஸ் கேள்வி இடையில வருமா வராதா? கிராஸ் கேள்வி வருது. இவர் சொல்றாரு, இங்க பாருமா வாண்ட என்ன இருக்குது? அந்த அம்மா கரெக்டாக பதில் சொல்றாங்க, ஐயா ஒரு குடம் என்ன இருக்கு, கவனமாக கேளு. பக்கத்து வீட்டெலாம் போய் பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ள போய் அதை ஊற்று, அது ஊத்துனாரு, அவ்வளோதான். ஊற்ற பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஹலோ, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே செய்தவதனால ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. பையன் கேட்குறாங்க, எப்பா பாத்திரம் கொண்டு வா, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா. அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு நிற்குது அங்கே எண்ணெய். இப்போ உடனே பாருங்க, அந்த அம்மா பாஸ்டர் நேராக போகிறாங்க, ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா, ஐயா உங்கள் பேச்சை கேட்டு தான் செஞ்சேன். இன்னைக்கு வீடு ஃபுல்லாக எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது என் வீடு. சரிம்மா எவ்வளோ கடை? ஐயா இதில் ஒரு நிறைஞ்சது ஒரு 50 கூட நிறைஞ்சிருக்குதுங்கய்யா.
இது 10 குடத்தை வித்தாலே போதும், என் கடன் அடைச்சிடலாம். ரைட், ஓகே, 10 குடத்தை வித்து கடன் அடைச்சது, மீதி எத்தனமா 40, அதை வித்து பொழப்ப பார்த்துக்க. ஆமென். அந்த அம்மா எலிசா சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். தேவ பிள்ளை, நான் உங்களுக்கு சொல்ற கவனமா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த எதிர்வார்த்தையும் உங்க உள்ளத்தில் கொண்டு வராதீங்க. பிசாசு அந்த நேரத்தில் நிறைய நெகட்டிவான காரியத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் நடக்காது, ஆகாது, பாக்குறேன், நீ அவ்வளவுதான், அந்த ஆள் பேச்சு இப்படியே சொல்லுவாங்க சில பேர்லாம். அந்த ஆள் வேற யார் இல்லைங்க, இந்த ஆளு தான். வீட்டில் உழுவும் அந்த ஆள், அந்த ஆள் பேச்சை கேட்டு அந்த கவனமா கேளுங்க. பிசாசெல்லாம் கொடுவான். பிசாசுனால் ஏவப்பட்டு சிலது நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன். நீங்கள் பேசின அநேக என்னை குறித்து பேசின எல்லா தவறான வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிக்கிறேன். பரவாயில்ல. இப்ப கிராஸ் கேள்வி நிறைய பிசாசு கொண்டு வருவான். நீங்க சொல்லணும், ஆகிலும் வார்த்தையின்படி ஆக கடவுது. நீங்க சொல்லிட்டீங்க, கர்த்தாவே துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி, எஸ், நான் அதை எப்படி விசுவாசிக்கிறேன். இனிமேல் நான் துக்கத்தில் இருக்க மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையில என் தலையெழுத்து சந்தோஷம்தான். ஏனென்றால் நீர் அன்றைக்கு சொன்னீர், அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள், 3 நாள் ஒன்லி. நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர். உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து எனக்கு சந்தோஷம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் வாழ்நாளிலே சந்தோஷம் மட்டுமே. ஆமென். எழுந்து நிற்போம். தேவன் கசப்பை நீக்கி எப்படி இனிப்பாக மாற்றினாரோ அதே போல துக்கம் நிறைந்த வாழ்வையும் தேவன் சந்தோஷமாக மாற்றுகிறவர். தேவன் எப்போதுமே இப்படிதான். நீங்க மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கிராஸ் கேள்வியும், எந்த குறுக்கு கேள்விகளையும், எந்த தேவையில்லாத கேள்விகளையும், பிசாசு கொடுக்கின்ற பிற்போக்கான கேள்விகளும் உங்க மனதுக்கு கொடுக்காதீங்க. ஒருவேளை அந்த கேள்வி வந்தாலும் அதில் தூக்கி போட்டுட்டு, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதே. ஆமென். முடிவு பண்ணணும். இல்ல சில பேர்லாம் பாருங்க, இன்னைக்கு விசுவாசிங்க வாழ்க்கையில் ஏன் இன்னும் அப்படியே சில விஷயம்லாம் பிற்போக்கான காரியம்லாம் அப்படியே இருக்குது. காரணம் என்னன்னா, ரெண்டும் நடந்து போறது. தேவன் சொன்ன இங்க ஆமென் சொல்லுவாங்களா, மெத்தையை விட்டு கீழே இறங்கணும் நிறைய தாட்ல வரும் பாருங்க, அதுக்கும் ஆமென் சொல்லிட்டு போவாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, இருமனம் உள்ளவன் அவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்புறம் சொல்றாரு, இப்படிப்பட்டவன் அங்கிருந்து ஒரு நயா பைசா வாங்கலான்னு கனவு காணாதுன்றார். ஹலோ, அப்படியே யாக்கோபு சொல்றார். இங்க எஸ் போட்டுட்டு கீழே போகும்போது நோ நோ நோன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா கவனமா கேளுங்க. இங்க எஸ் போட்டதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க ஆமீன் போட்டதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமீன் சொல்லிட்டீங்கன்னா கீழே போகும்போது, நீங்க ரோட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, வேலை செய்யும் போதெல்லாம் நோன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வரும். அப்ப சொல்லணுடே ஏசு நாமத்தில் அப்பால இப்ப பிசாசு சாத்தானே. ஆமேன். பிற்போக்கன் என்ன வச்சா உடனே சொன்ன, அப்பாலே போ சாத்தானே. என்ன நினைச்சிட்டு இருக்க, யாரு நினைச்சிட்டு இருக்கிற? உடனே அவன் அனுப்பிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேல் எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுங்க. எல்லா காரியங்களும் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். இனிமேல் என் வாழ்விலே துக்கம் அல்ல, எனக்கு சந்தோஷம் மட்டுமே. என் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. என் சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் சந்தோஷம்தான், இனிமேல் கொண்டாட்டம் தான், இனிமேல் மகிழ்ச்சி தான். கரங்களை இருக்கிறதை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்குங்க. தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிங்க. இதை விட ஆறுதல் தேறுதல் வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை போல, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் தலை நிமிர்ந்து அடக்க பண்ணக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுடைய கசப்பை இனிப்பாக மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான்
தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுடைய வியாதியை சுகமாக மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற எந்த வார்த்தை உள்ள விடாதீர்கள், எந்த பிசாசின் வார்த்தைக்கும் இடத்தை கொடுக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே இடத்தை கொடுங்கள். ஒவ்வொரு தடையும் சொல்லுங்கள், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்ற ஒரு வார்த்தையை பேசுங்கள். அது அப்படியே உங்கள் வாழ்வில் நடப்பதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலேயே நாங்கள் கானானின் வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. உம்முடைய விருப்பம் எங்கள் விருப்பமாக மாறட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலே உம்முடைய விருப்பம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் எங்கள் வாழ்விலும் அதே விருப்பம் செய்யப்படட்டும் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்முடைய சித்தம் மட்டுமே செய்யப்படட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த பூமியிலே சந்தோஷம் உள்ள மக்களாக, மகிழ்ச்சி உள்ள மக்களாக, நித்திய மகிழ்ச்சி உள்ள மக்களாக வாழட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம் என்று சொன்னீரே. கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் முறியடித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும், குடும்பத்திலும், பொருளாதாரத்திலும், வேலைகளிலும் அவர்கள் சந்தோஷத்தின் நாட்களை மட்டுமே பார்க்கட்டும் ஆண்டவரே. அதற்காக உங்களுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொண்டு வேதத்தில் வாழ்ந்த பக்தர்களைப் போல அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. இந்த பூமியிலே குடும்பம் செழித்தோங்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்வு செழித்தோங்கட்டும், வெற்றியுள்ள ஒரு வாழ்வாக ஒவ்வொருடைய வாழ்வும் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.